ஒருத்தர் ஆரம்பத்தில் பைக்கு கற்றுக்கொள்ளும் போது பல முறை நிலை தடுமாறுவார். சில நேரங்களில் பைக்கு கீழே விழுகும், சில நேரங்களில் அவரே கீழே விழுவார். உடனே அவர் பைக்கெல்லாம் எனக்கு ஓட்ட வராது அப்படின்னு அவரோட முயற்சியை கைவிட்டு விடுவதில்லை. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து தன் தவறை திருத்தி கொண்டு அங்கு பயிற்சி செய்யும்போது ஒரு நாள் அவர் பைக் ஓட்ட கற்றுக்கொள்கிறார். அதே போல்தான் நீங்கள் செய்யும் தவறை உணர்ந்து அதை திருத்தி கொள்ளும்போது, திரும்ப திரும்ப உங்கள் தவறை திருத்தி கொள்ளும்போது நீங்கள் உண்மையை நோக்கி முன்னேறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கு நீங்கள் ஒரு நாள் மட்டும் நல்லவனாக வாழ்ந்தால் போதாது, ஒரு நாள் மட்டும் தியானம் செய்தால் போதாது, ஒரு நாள் மட்டும் பக்தி செய்தால் போதாது, ஒரு நாள் மட்டும் உண்மை பேசினால் போதாது. தினமும் உண்மையை வாழ்க்கையாக வாழ வேண்டும். நற்பண்புகள் அப்படிங்கிறது ஒரே நாளில் உங்களுக்கு கிடைச்சிடாது. தினமும் பயிற்சி செய்தால்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் மலரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு இசையை கற்கும் மாணவன் முதல் நாளிலேயே மேடையில் பாட முடியாது. எழுத கற்கும் குழந்தை முதல் நாளிலேயே அழகாக எழுத முடியாது. தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் அவர்களுடைய திறமை வளர்கிறது. அதுபோல்தான் நீங்கள் தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சிந்தனை, உண்மையான சொல், உண்மையான செயல் அப்படின்னு தொடர்ந்து வாழ்ந்து முயற்சிக்கும் போது தான் ஒரு நாள் உண்மையே உங்களுடைய இயல்பாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் முழுமையாக உணர்ந்த பிறகு, அதாவது நாங்கள் முழுமையாக மாறிய பிறகு உண்மையின்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் திடீர்னு தானாக வந்துடாது. அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் அந்த மாற்றம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்ற பிறகு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அது ஒருபோதும் நடக்காது. அதுபோல்தான் நீங்களும் முழுமையாக மாறிய பிறகு நான் உண்மையாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒருபோதும் நடக்காது. தினமும் நீங்கள் உண்மையுடன் வாழ முயற்சி செய்தால்தான் ஒரு நாள் உண்மையே உங்களுடைய இயல்பாக மாறும்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் உண்மை என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் அல்ல, அது நீங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டிய உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அந்த உண்மையின் பாதையில் நடப்பவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் அம்மாவின் அருளும் அம்மாவின் பாதுகாப்பும் எப்போதுமே இருக்கும்.